கனடாவில் வீட்டு உரிமையாளர் காப்பீடு பற்றி நீங்கள் அறியாத உண்மைகள். வணக்கம் நண்பர்களே. கனடால ஒரு வீடு வாங்குறதுக்கு ஹோம் ஓனர்ஸ் இன்சூரன்ஸ் கட்டாயம். ஆனா இத பற்றி நிறைய பேருக்கு தெரியாத சில உண்மைகள் இருக்கு. அதை பத்தி பார்ப்போம். முதலாவது, இது வெறும் பில்டிங்கை மட்டும் கவர் செய்யாது. உங்க வீட்டை மட்டும் இல்லாம உங்க ப்ராப்பர்ட்டில உள்ள மற்ற கட்டிடங்கள், ஷெட், உங்களுடைய பொருட்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் லயபிலிட்டி. உங்க வீட்ல ஒருத்தருக்கு காயம் ஏற்பட்டா இது எல்லாமே இன்சூரன்ஸ்ல கவர் ஆகும். ரெண்டாவது, ஃப்ளட் டேமேஜ் எல்லா இன்சூரன்ஸ்லையும் கவர் ஆகாது. பேஸ்மெண்ட் ஃப்ளட், சீவர் பேக்கப் இதெல்லாம் சில சமயம் பேசிக் பாலிசில இருக்காது. இதுக்கு நீங்க தனியா ஒரு ஆட் ஆன் பாலிசி வாங்க வேண்டியிருக்கும். மூன்றாவது, ஹோம் பேஸ்ட் பிசினஸஸ்க்கு தனி இன்சூரன்ஸ் தேவை. நீங்க உங்க வீட்ல இருந்து ஒரு பிசினஸ் நடத்தினால் அதுக்கு தனியா கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எடுக்கணும். உங்க ரெகுலர் ஹோம் ஓனர்ஸ் இன்சூரன்ஸ் அதை கவர் செய்யாது. நாலாவது, இன்சூரன்ஸ் பிரீமியமை குறைக்க சில வழிகள் இருக்கு. உங்க வீட்ல செக்யூரிட்டி சிஸ்டம் இன்ஸ்டால் பண்றது, ஸ்மோக் டிடெக்டர்ஸ் போடுறது அல்லது பல பாலிசிகளை ஒரே கம்பெனில ஆட்டோ, ஹோம் எடுக்கிறது மூலமா பிரீமியமை குறைக்கலாம். சோ ஹோம் ஓனர்ஸ் இன்சூரன்ஸ் வெறும் ஒரு செலவு இல்ல, அது உங்க முதலீட்டை பாதுகாக்கும் ஒரு முக்கியமான விஷயம். உங்க பாலிசியை கவனமா படிச்சு உங்களுக்கு என்ன கவர் தேவைன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தமிழர்.ca கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம். கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.